வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டம் என்று ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். மேலும் தகவல்கள். வணக்கம் பிரியவதனா. 2 தினங்களுக்கு முன்பாகவே ஆளுநர் துணைவேந்தர்கள் கூட்டத்தை ஊட்டியில் நடத்த இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. ஆனாலும் கூட ஆளுநர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் வராத ஒரு சூழல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வரக்கூடிய 25, 26 தேதிகளில் ஊட்டியில் தமிழகத்தில் இயங்கக்கூடிய மத்திய மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் தமிழகத்தில் இயங்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு அந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் மாநாட்டை துவக்கி வைத்து உரை நிகழ்த்துவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக ஆளுநர் மற்றும் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்வார்கள் என்றும் தமிழகத்தினுடைய உயர்கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு தலைப்புகளில் இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்பட இருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மையில் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக சில சட்டப்பூர்வமான சில நடவடிக்கைகள் எல்லாம், அதே போன்று துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. இதைத் தொடர்ந்து முதலமைச்சரும் தலைமைச் செயலகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார். இந்த நிலையில் தற்போது தமிழக ஆளுநரும் துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் துணைவேந்தர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்களா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டம் நடக்கும் என்று ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. உதகையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 25ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் துவங்கி வைப்பார் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள மத்திய மாநில பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆளுநரை வேந்தர் என குறிப்பிட்டு அழைக்கப்பட்டிருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.